வணக்கம். நான் சொல்ல போகிற செய்தியை கேட்டு தயவு செஞ்சு அதிர்ச்சி ஆகிடாதீங்க. என்ன அப்படின்னா, அழகிய பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டினுடைய ஒரு மிக முக்கியமான எழுத்தாளர் அவருடைய சமூக வலைத்தள பக்கத்தில் ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காரு. இன்னொருத்தருடைய போஸ்டர் எடுத்து போட்டிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, விஜயினுடைய புகைப்படம் போட்ட ஒரு நபர் தான் அந்த போஸ்டர் போட்டிருக்காரு. மிட்டாய் மீது ஆசைப்பட்டு படுக்க போனா விஜய் காரணமா அப்படின்னு ஒருத்தன் கேட்குறான். இன்னொரு பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வீட்டுக்கும் விஜய் பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்க முடியுமா அப்படிங்கிறது ரெண்டாவது கேள்வி. நான் ஒரே ஒரு செய்தியை மட்டும் தமிழ்நாட்டு மக்களிடம் பேச விரும்புகிறேன். குட்டீஸ் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறுவர் சிறுமிகளிடம் வாக்கு கேட்டு ஆட்சி பொறுப்பிற்கு வந்தவர் தான் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய சிஎம் விஜய் அவர்கள். அப்படி ஆட்சி பொறுப்பிற்கு வந்தவருடைய ஆட்சியில் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பில்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கு. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, சூலூரில் இந்த சம்பவம் நடந்துட்டுருக்கு. அது தமிழ்நாடு முழுவதும் பற்றி படர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அதற்கு ஒப்பான இன்னொரு சம்பவம் விழுப்புரத்தில் நடந்திருப்பதாக ஊடகங்களில் செய்தி வந்து கொண்டிருக்கிறது. அதாவது நீங்கள் அவர் ஆட்சி பொறுப்புக்கு வந்து ஒரு 10 நாட்கள்லேயே டெய்லி இது மாதிரியான ஒரு சம்பவங்கள், ஏதோ ஒரு குற்றங்கள், மிகப்பெரிய சம்பவங்கள் தமிழ்நாட்டில் தொடர்ந்து அரங்கேறிக்கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த இடத்துல இன்னும் சில சம்பவங்களை நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். ஆனால் சுட்டி காட்டுவதற்கு முன்னால், விஜயனுடைய 16 நாள் ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் குறித்து ஒரு நபர் வீடியோ போடுறார். அவர் அதிரடியாக தாவேக்காவினுடைய காவல்துறை இன்றைக்கு கைது செய்திருக்கிறது. பயப்படுகிறார்கள். ஏன் இதெல்லாம் பேசு பொருளாக வேண்டாம்? நடந்த சம்பவத்தை தானே பேசிகிட்டு இருக்கிறோம். ஏன் பயப்பட்டு அவனை அந்த பையனை நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறீங்க? நமக்கு ஒன்றும் புரியல. நீங்கள் பிரச்சனைகள் நடக்காமல் இருக்க பாருங்க, நடந்த பிரச்சனைகளுக்கு நீதி கிடைக்கிறதுக்கான வழிவகைகளை பாருங்கள். அதை விட்டுட்டு இப்படி கைது சொன்னால் எத்தனை பேரை கைது செய்வீங்க? எல்லாரும் போட ஆரம்பித்தா அவ்வளோ பெரிய ஆட்களை கொள்ளக்கூடிய அளவிற்கான மிகப்பெரிய சிறைகள் தமிழ்நாட்டில் இருக்கிறதா? அப்படியெல்லாம் இல்லை. பயந்துட்டு இல்லை, தேவை நடவடிக்கை. சரி, இப்போ நான் 3 சம்பவங்களை பற்றி உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். இதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 1, 2019 டிசம்பர் 2ஆம் தேதி மேட்டுப்பாளையம் நடூரில் ஒரு தீண்டாமை சுவர் இடிந்து விழுந்து 17 தலித் மக்கள் இறந்து போகிறார்கள். இப்போ இந்த சம்பவம் நடந்த பிறகு ஒரு மிகப்பெரிய போராட்டம் வெடிக்குது. போராட்டக்காரர்களை காவல்துறை தடியடி நடத்தி இது பண்ணுறாங்க. அதன் பிறகு நடந்தது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த 17 தலித் மக்களுடைய உடல்கள் எரிக்கப்படுகிறது. பலவந்தமாக அவர்களுடைய உறவினர்களை மிரட்டி காவல்துறை கையொப்பம் வாங்கி இந்த 17 பேருடைய உடல்கள் எரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க. 2வது மிக முக்கியமான சம்பவம், இங்கேருந்து அப்படியே உத்தரப்பிரதேசத்துக்கு போங்க. உத்தரப்பிரதேசத்தில் 2020 செப்டம்பர் 14ஆம் தேதின்னு நினைக்கிறேன், ஹத்ராஸில் ஒரு சம்பவம் நடக்குது. 19 வயது ஒரு பெண், மிகப்பெரிய அளவில் நாடே அதிர்ந்து போகக்கூடிய அளவிற்கு ஒரு மிகப்பெரிய கொடுமையான சம்பவம் நடக்குது. இது ஊர் உலகம் அறிவதற்கு முன்னாடியே 2 காரணங்கள் சொல்கிறாங்க. 1, பெற்றோர்களை பலவந்தமாக நிர்பந்தித்திருக்கிறார்கள். இன்னொன்று, பெற்றோர்களை சம்மதம் இல்லாமலேயே இந்த பெண்ணினுடைய உடலும் எரிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தி. சரி, இப்போ தாவேக்காவினுடைய ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்கு. சிஎம்மாக முதல்வர் விஜய் அவர்கள் இருக்கிறார். இவருடைய ஆட்சி சூலூரில் இப்படி ஒரு சம்பவம் நடக்குது. இந்த சம்பவம் நடந்ததற்கு பிறகு இந்த 10 வயது சிறுமியினுடைய உடல் பெற்றோருடைய அனுமதி இல்லாமலேயே எரிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது. ஏன் இந்த பதட்டம்? ஏன் இப்படி செய்கிறார்கள்? அதற்கு அறிவியல் பூர்வமான ஒரு காரணம் இருக்கிறது. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த வழக்கில் மேற்கொண்டு ஏதாவது விசாரணை நடத்தணும் அப்படின்னா, அல்லது ஒரு டிஎன்ஏ அறிக்கை எடுக்கணும் அப்படின்னா இந்த உடல் தேவைப்படும். இப்போ எரிச்சிட்டிங்க அப்படின்னா இருக்கிறத எவிடன்ஸை வச்சு ஏதோ ஒன்று பேசி அப்படி முடிச்சிடலாம். ஏன்னா நமக்கு நல்லா தெரியும், 41 உயிர்கள் கரூரில் இல்லையா? அதை யாரும் தமிழ்நாட்டு மக்கள் மறந்துட மாட்டாங்க. அது குறித்து இந்த நொடி வரையிலும் ஒரு சிறு மன்னிப்பு கூட கேட்காத ஒரு ஆட்சி தான் இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களுடைய கைகளில் தான் இன்றைக்கு தமிழ்நாடு இருக்கிறது என்பதை நீங்கள் இந்த நேரத்தில் தெரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. நான் அதனால தான் என்ன சொல்கிறேன்னா, உதயநிதி அவர்கள், அதாவது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்கள் இன்றைக்கு களத்தில் சில முக்கியமான விஷயங்களை பேசியிருக்கிறார். என்ன கேட்டிருக்கார் அப்படின்னா, இது தமிழ்நாடா அல்லது உத்தரப்பிரதேசமா அப்படின்னு. ஏன்னா தமிழ்நாடு அப்படிங்கிறது அப்படி அல்ல, இதுவரையிலும் அப்படி அல்ல இல்லையா? இப்போ நீங்கள் செய்தி ஊடகங்களை திறந்து வைங்களேன். காலையில் எந்த ஊடகங்களை வேணால் நீங்கள் எடுத்துங்க,
எந்த ஊடகங்களை நீங்கள் எடுத்து பார்த்தாலுமே இந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள் ஒரு 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 அரை மணி நேரத்திற்கு ஒரு சம்பவங்கள். இது நான் இன்றைக்கி இந்த பதிவு எடுத்துகிட்டு இருக்கும்போதே ஒரு வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசுகிறான், லைவாக வீடியோ போட்டுட்ருக்கிறான், பெட்ரோல் குண்டை வீசுகிறாங்க. அது மட்டும் இல்லை, முதல்வருடைய சொந்த தொகுதி பெரம்பூரில், அவர் நன்றி சொல்வதற்கு கூட அந்த தொகுதியில் இன்னும் போகலை, அந்த தொகுதியில் போதை கஞ்சாவை அடிச்சுக்கிட்டு 2 கும்பலுக்கு இடையில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நடந்துகிட்ருக்கு. அதை ஊடகங்கள் ஃப்ளாஷ் நியூஸாக போட்டுட்ருக்குறாங்க. அப்போது இந்த 15 நாட்களில் சட்ட ஒழுங்கு அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய சிக்கலாக இருக்கிறது. அதனால தான் உதயநிதி அவர்கள் கேட்கிறார், என்ன கேட்கிறார், இது உத்தரப்பிரதேசமா அல்லது தமிழ்நாடா என்று. தமிழ்நாடு எப்போதும் கண்டிராத ஒரு விஷயம் இல்லையா? இப்போ இதையெல்லாம் பற்றி நம்ம முறையிடணும், இதெல்லாம் பற்றி பேசணும் அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால், இப்போ நீங்கள் சில வீடியோக்கள் வைரலாகி உண்டு. காவல்துறை இந்த கோவை சம்பவம் தொடர்பாக காவல்துறை அதிகாரிகள்கிட்ட ஊடகங்கள் கேட்கக்கூடிய அந்த நிகழ்வில் அவங்க 3 பேருமே சிரிச்சிட்ருக்கிறாங்க. அது எந்த அளவிற்கு பொதுமக்கள் மத்தியில் ஒரு கோபத்தை உருவாக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இல்லையா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய பாதுகாப்பும் காவல்துறையினுடைய கைகளில் இருக்கிறது இல்லையா? அவர்கள் அதற்கு பொறுப்பானவர்கள். அது தொடர்பான அவர்களுடைய பாதுகாப்பில் இருக்க வேண்டிய ஒரு தமிழ்நாடு இங்கே ஒரு பிரச்சனை நடந்தது, அது தொடர்பாக ஒரு கேள்வி கேட்கும்போது அவங்க 3 பேரும் சிரிக்கிறாங்க. என்னன்னு புரியலைங்க நமக்கு. இதுக்கு முன்னாடி இப்படியெல்லாம் நடந்திருக்கா? எனக்கு தெரியல, என்ன நடந்திருக்குன்னு தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் சொல்லக்குள்ள விரும்புகிறேன். மிகப்பெரிய அளவிலான இந்த பிரச்சனை இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதுமே மக்கள் மத்தியில் பேசு பொருளாக மாறியிருக்கிறது. எவ்வளவு சீக்கிரம் இதை ஒரு ஸ்திரத்தன்மையை நோக்கி, ஒரு அமைதியை நோக்கி உங்களால் கொண்டு செல்ல முடியலை அப்படின்னா நிச்சயமாக மக்கள் தெருக்களில் வருவார்கள் இல்லையா? அதுதான் நடக்கும். ஏன்னா அவனுக்கு பயம் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி கோவையில் நடக்கலாம், இன்றைக்கி விழுப்புரத்தில் நடக்கலாம், இல்லை பக்கத்தில் பெரம்பூரில் நடக்கலாம், நாளைக்கு என் வீட்டில் நடந்ததுன்னா. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க. கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கிறேன்? நீ கேட்காத, நானே கேட்கிறேன்.